5 வகையான அவரை 2 கிலோ வரை, அதுவும் மாடி தோட்டத்திலையா? வெள்ளை அவரை, மகாராஷ்டிரா ஊதா அவரை, டபுள் ஷேடு அவரை, பர்பிள் கோழி அவரை, சுவையான பச்சை பட்ட அவரை. எங்க மாடி தோட்டத்துல ஒரு தாம்பூல தட்டு நிறைய இவ்வளவு அவரைய முதல் தடவை அறுவடை பண்ணியிருக்கோங்க. இதுதான் ஆப்பிரிக்காவோ அமெரிக்காவோ இல்லைங்க, அவன் மாடி தோட்டத்தில் அவரை கொடி நெட்டில் மேலே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையாவே பூக்கள் வச்சுருக்கு. அவரை சீசன் முடிஞ்சு இவ்வளோ அவரை காய்க்குமா? இந்த வித்தியாசமான அவரை விதையெல்லாம் எங்கே கிடச்சிது? இந்த அவரை கொடி மாடி தோட்டத்தில் எந்த இடத்துல வளர்த்தி இருக்கோம்? இந்த அவரையெல்லாம் எப்படி தான் ஏறி பறிச்சு இருப்போம்? 5 வகையான அவரை 2 கிலோ வரை அறுவடை பண்ணதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாட் யுவர் கேஜஸ். இது நாட் ஜஸ்ட் அன் யூடியூப் சேனல், இது ஒரு ஃபேமிலியா டெக்னாலஜி, கார்டனிங், வீலாக்ஸ், குக்கிங், DIY-னு 5 தலைப்பின் கீழே வீடியோஸ் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கிலோ கணக்கில் அவரை அறுவடைங்க. ஒரு சைடில் மட்டுமே எவ்வளோ அவரை கிடச்சிருக்கு. நேற்று ஒரு 1/2 கிலோக்கு பறிச்சிருப்போம், இன்னைக்கு ஒரு 1.5 கிலோ கிடச்சிருக்கு. இன்னும் அங்கே ஒரு 1/2 கிலோக்கு இருக்குது. ஃபுல்லாக பறித்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஒரு 2லேருந்து 3 கிலோக்கு அவரை கிடச்சிருக்குங்க. நம்ம மாடி தோட்டத்தில் ஐப்பசி மாதத்துலேயே போட்டு வச்ச கொடி காய்கறிகளில் அவரை எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிருச்சு. பீக்கங்காய் கிடச்சது, பீக்கங்காயை விட நமக்கு அவரை ஊறப்பட்டது கிடச்சிருக்குங்க. கொடி காய்கறிகளில் பீக்கங்காய், சொரக்காய், அதுக்கப்புறம் அவரை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஷேட் நட்டுக்குள்ளே க்ரோ பேக்கில் இது நாள் வரைக்கும் செடி வளர்த்திட்டு இருந்தோம். புது முயற்சியாக இந்த பக்கம் கொடி காய்கறிகள் வளர்த்தலான்னு ஃப்ரிட்ஜு செட்டப் பண்ணி மேலே பார்த்திங்கன்னா பந்தல் அமைச்சிருந்தோம். ஸ்டீல் இரும்பு கம்பியில் தாங்க பந்தல் அமைச்சிருந்தோம். 12 விதமான கொடி காய்கறிகளை இந்த பந்தலில் ஏற்றலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். சுரக்காய், பாவக்காய், பீக்கங்காய், காராமணி, அவரைன்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தோம். அதில் சக்ஸஸ் ஆனது பீக்கங்காயும் சொரக்காயும் பாவக்காயுங்க. அதுக்கடுத்தது இப்போ டாமினேட் பண்ணியிருக்கிறது அவரை வெரைட்டிஸ் தாங்க. ஒவ்வொரு அவரையுமே விதையிலேருந்து வளர்த்துனது எப்படி அப்படிங்கிற தனித்தனி வீடியோவை கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அவரை வளர்கிறதுக்கு விதைப்புல இருந்து அறுவடை வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக போடுறோம். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் அறுவடை எப்போ நடந்த சுவாரஸ்யங்களை மட்டுமே மையப்படுத்தி போட்டிருக்கோம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பத்தில் அவரை ஏதோ கம்மியாக தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பறிக்க ஆரம்பித்தோங்க. நாங்களே எதிர்பார்க்கலைங்க இவ்வளவு அவரை கிடைக்கும்னு. என்னன்னு தெரியுதுங்களா? இது வெள்ளை அவரை அப்படிம்பாங்க. பச்சை பட்டை அவரை இருக்கும் பாருங்க, பச்சை பட்டை அவரை இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி இது வெள்ளை அவரை நிறையாவே கொள்ளையாக காய்ச்சிருக்கு. 2 கிலோ வரைக்கும் போன வாரம் அறுவடை பண்ணோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எப்படி கொள்ளையாக அவரை காய்ச்சிருக்குன்ட்டு. இங்கே பாருங்களேன் எல்லாம் எவ்வளோ கொத்தாக விட்டுருக்கு அப்படின்ட்டு. இந்த கொத்தை பறித்தோம்னா இதில் ஒரு 10 அவரை எல்லாத்துக்கும் 15 அவரை இருக்கும். அங்கே ஒரு கொத்து இருக்குது. போகிற பக்கம் ஃபுல்லாக அப்படியே அவரையாக வந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் அவரைஸ் எல்லாத்தையும் பிச்சுக்கலாம், அறுவடை பண்ணிக்கலாம். இந்த அவரை வளர்த்தும் பொழுது நிறையவே எங்களுக்கு சவால்கள் காத்திருந்ததுங்க. அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவாக போடுறோம். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே அவரை கொத்து இருக்குது, பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்களேன் வெள்ளை அவரை கொத்து எப்படி இருக்குன்ட்டு. இலை இருக்கிறதுனால இந்த கொத்து தெரியறதில்ல. இப்போ பாருங்க இதோ மொத்தமாக கட் பண்ணிக்கலாம். கத்தடை இடத்துல பாருங்கள் வெள்ளை அவரை எவ்வளோ காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. வலை மேலே மட்டும் இல்லாமல் கொடி போகிற பக்கம் கீழே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை அவரை காய்ச்சிருந்ததுங்க. வலை ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அறுவடை பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். வலை நடுவில் எப்படி அறுவடை பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ பாருங்கள் தெரியும். வலைக்கு நடுவில் ஓட்டை போட்டு தலையை மட்டும் உள்ளே விட்டு அப்படியே அந்த அவரையை அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. தெரியுதா என்னுடைய தலை? நிறையாவே அவரைகள் வச்சுருக்கு. இந்த கோழி அவரை அப்படிமோ பர்பிள் கலரில் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக இப்போது மாடி தோட்டத்தில் தரையிலேருந்து ஒரு 10 அடிக்கு மேலே நின்று ஏணி மேலே நின்று நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக வந்துருக்கு பாருங்க. அதுவும் அந்த மூலையில் பாருங்கள் கோழி அவரை பாருங்கள். கோழி அவரை பார்த்தீங்களா? இப்படி தாங்க இருக்கும். இதில் இது இங்கே இருக்கிற பிஞ்சை கட் பண்ணிக்கலாம். 8 நான் வர மாட்டேங்குதே. இந்த இடத்துல பார்த்தீங்களா வெள்ளை வர வெள்ளை பூவெலாம் விட்டுருக்குது. அதே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோழி அவரை
பர்பிள் கலர் பூவில் அவரை விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாமா அவரையா? ஓ, இந்த இடத்துல விட்டுருக்கு அவரை. பின்னாடி அப்படியே ப்ளூ கலர் பேக்ரவுண்டுக்கும் அதுக்கும் இது விண்வெளிக்கு போயிட்டு இந்த மாதிரி இருக்குது. கலர் பாருங்கள், சூப்பரான நல்லா ஒரு பர்பிள் கலர், நல்லா கொள்ளையாக காய்ச்சிருக்கு. அங்கேயெல்லாம் போய் எப்படி ஏணி போட்டு தான் ஏறி தான் நல்லா பொறிக்கணும். அவரையை மேலே பார்த்தோன்னா நெட்டில் ஏற்றி விட்டு கோழி வலையில் போயிட்டுருக்கு. கோழி வலை சைஸ் வந்து இப்படி டைமண்ட் ஷேப்பில் குட்டியாக தான் இருக்குது. அதெல்லாம் அவரை எடுக்க முடியல. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா நெட்டை கட் பண்ணி அதில் கையை விட்டு அவரை எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அந்த அவரையை நான் கட் பண்ணி காட்டுறேன். 7 அடி ஹைட்டு போட்டு தான் ஏற்றுனேன். அப்பயுமே நல்லா ஹைட் ஏறிச்சிக்கிங்க. ஓகே, ஃபுல்லாக கை விட்டு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தடு தட்டடை இப்படி பிக்கலாம். இது ஒரு வழி இருக்குது. ஆனால் இதை விட ஹைட்டாக மேலே போய் காய்ச்சிருக்கிறது எல்லாத்தையுமே பஞ்சாக தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐயோ, ஓகே, இந்த இடத்துல நெட்டை கட் பண்ணி தான் இப்போ எடுக்க போகிறேன். ஏன்னா அது பார்த்தோன்னா அந்த பஞ்சை எடுக்க முடியல. ஓகே, அதை கட் பண்ணி அந்த கொத்தை வந்து வெளியே எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்படி பஞ்சாக இருக்குட்டு. இந்த பஞ்சை மேலே போய் இப்படி காய்ச்சிக்கிட்டு இருந்தது. அதை கட் பண்ணி கீழே எடுக்கிறோம். இது மாதிரி எல்லா அவரையும் பிச்சு எவ்வளோ அவராக இருக்குன்னு பண்ணிக்கும். இந்த இடத்துல பாருங்க, மகாராஷ்டிரா ஊதா அவரை இருக்கு, பறிச்சுக்கலாம். ஐயோ ஐயோ, மகாராஷ்டிரா ஊதா அவரை அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்டரில் இந்த வரி வருது. ஓகே, இந்த பச்சை பார்டரில், இந்த பச்சையில் பார்டரில் இந்த மாதிரி ஊதா அவரை வந்திருக்கு. அவரை பறிக்கிறதுக்கு முன்னாடி மேலே ஏறி செடியில் காட்டிட்டேன். ஓ, இந்த தண்டில் இந்த இடத்துல காய்ச்சிருக்கு. பிச்சுக்கலாம். ஓகே, பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், காய்ச்சாலே கொத்து கொத்தாக தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இது டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் சேர்ந்த டபுள் ஷேட் அவரைங்க. இந்த இடத்துல மட்டுமே இவ்வளோ அவரை கிடச்சிருக்கு. இதுதான் ஆப்பிரிக்காவோ அமெரிக்காவோ இல்லைங்க, அவன் மாடி தோட்டத்தில் அவரை கொடி நெட்டில் மேலே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அங்கங்கே பார்த்திங்கன்னா நமக்கு நிறையாவே பூக்கள் வச்சுருக்கு. எல்லாத்தையும் நம்ம அவரை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இந்த அவரையை கட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக இருக்குது. மேலே ஏறி பறிக்கிறதுக்குள்ளேயே ஒரு 1/2 hour ஆயிடுதுங்க. ஆனால் நம்ம உழைப்பு எடுக்கிறதே ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் தான். நெட்டை கட் பண்ணியாச்சு. உள்ளே கையை விட்டு அடுத்தடுத்து போடக்கூடிய அவரை வளர்ப்பு வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே மட்டுமே எவ்வளோ அவரை கிடச்சிருக்கு. நமக்கு இந்த மாதிரி அவரைகள் நல்லா வரதுக்கான காரணம் இதோ பார்த்திங்களா, இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏற்காடு. ஏற்காடுலேருந்து நம்ம வீடு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் பிரதேசமாக இருக்கிறதுனால, பனி கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த அவரைகள் நல்லாவே காய்ச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஊதா அவரை. அதோ இதுக்கு முன்னாடி பார்த்த 4 அவரையுமே ஐப்பசி பட்டத்தில் போட்டது. ஆனால் இந்த பச்சை பட்டை அவரை மட்டும் ஆடி மாதத்துலேயே போட்டிருந்தோங்க. கடையில் கிடைக்கிறதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரகங்க. அது நம்ம மொத்தமாக பிச்சை அவரை எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். இந்த எல்லா அவரையும் தாம்பளத்தில் போட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்களேன் எவ்வளோ அவரை கிடச்சிருக்குன்ட்டு. இது வந்து இன்றைக்கும் நேற்று 2 நாளில் ஒரே நாளில் பறிக்க வேண்டிய அவரை தான். ஆனால் பிச்சு இவ்வளோ அவரை எடுத்திருக்கோம். அப்படி வெயிட்டு போட்டு பார்த்தோம்னா எப்படி ஒரு 2 கிலோ அவரை கிடச்சிருக்குங்க நமக்கு. நம்ம யூடியூப் சேனலில் அடுத்ததாக இந்த அவரையெல்லாம் விதைப்பில் இருந்து அறுவடை வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக போடுறோம். அவசியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 5 வகையான அவரையோட விதைகளை நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்காவது விதை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாடி தோட்டத்தில் இவ்வளோ அவரையை அறுவடை எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ரெகுலராக கார்டனிங் வீடியோஸ் பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Rajaram. Thank you.